ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சி திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கு 28 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசுடன் ONGC ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. தில்லி வன்முறை தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவு அளித்ததற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் அதிநவீன ஏவுகணைகள் சோதனையை வடகொரியா இன்று நடத்தியுள்ளது. வதோதரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராஜ்தீப் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை சுதந்திர தினத்தின் போது ஆற்றிய உரைகளின் தொகுப்பு அடங்கிய புத்தகத்தை அவர் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அதன் எதிரொலியாகவே அவருடைய சுதந்திர தின உரை அமைந்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நலன்களை வெளிப்படுத்தும் தூய்மை இந்தியா இயக்கம், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதாக திரு தர்மேந்திர பிரதான் அதில் கூறியுள்ளார். சூரிய மின்கல அளவீட்டு தர வசதியை கொண்ட 5வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று சூரிய மின்கல அளவீட்டிற்கான தேசிய முதன்மை தர வசதி மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் தர ஆய்வகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா, ஜப்பானுக்கு அடுத்தபடியாக சூரிய மின்கல அளவீட்டு தர வசதியை கொண்டுள்ள நாடாக இந்தியா தற்போது உருவாகியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்க இத்தகைய சுற்றுச்சூழல் தர ஆய்வகம் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், உலகின் 2வது தர ஆய்வகமாக புதுதில்லி ஆய்வகம் அமைந்துள்ளது என்று கூறினார். அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாது தனியார் நிறுவனங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் துல்லியமான சுற்றுச்சூழல் அளவீடுகளை இந்த ஆய்வகம் வழங்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்காக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்துடன் பழங்குடியின நல அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. ONGCயின் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு 28 கோடி ரூபாய் நிதி வழங்க ONGC ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் தரமான கல்வியை பெற வழிவகை ஏற்படும் என்றும் மத்திய பழங்குடியினர் நலத்துறை தெரிவித்துள்ளது. தில்லியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த வன்முறை தாக்குதலில் தொடர்புடைய உமர் காலித் மற்றும் ஷார்ஜில் இமாமுக்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷேஷாத் பூனவாலா, அவர்கள் இருவருக்கும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஆதரவு கடிதம் வந்ததாக தெரிவித்தார். நாட்டை வெளிநாடுகளில் விட்டுக் கொடுக்கும் வகையிலான மிகப்பெரிய குற்றம் இது என்று அவர் கூறினார். இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்திருப்பதுடன் அவர்களுக்கு எதிராக தீவிரவாத குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பதை திரு ஷேஷாத் பூனவாலா சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறை முறைகேடு வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு சிபிஐக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் திரு லாலு பிரசாத் யாதவ் தவிர மனைவி திருமதி ராப்ரி தேவி, மகன் திரு தேஜஸ்வி யாதவ் மற்றும் 11 பேருக்கு எதிராக கடந்த அக்டோபர் மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து லாலு பிரசாத் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இனி மத்திய அரசு கடந்த ஆண்டு படைத்த சாதனைகள் குறித்த தொகுப்பு. இதில் இன்று இடம்பெறுகிறது எரிசக்தி துறையின் சாதனைகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் எரிசக்தி துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அணு எரிசக்தி துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தனியார் பங்களிப்பிற்கு ஊக்கமளிப்பதற்கான சட்டம் கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்த துறையில் முதலீட்டை அதிகரிப்பதற்கு இந்த சட்டம் உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு எரிசக்தி உற்பத்தியும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கும் மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் 7,290 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் 32,000 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் நிதி இழப்பை தடுக்கும் நோக்கிலும் மின்சார சட்டத்திருத்த மசோதா கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது. பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகள் இந்தியாவை பொறுத்தவரை முன்கூட்டியே எட்டப்படவுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணமாகும். இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் எரிசக்தி துறையின் வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளது. நடப்பாண்டிலும் இத்தகைய நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் உள்ள ONGC மோரி 5வது எண்ணெய் கிணற்றில் எரிவாயு கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ONGC அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். அமைச்சர்கள் திரு அச்சன் நாயுடு, திரு சுபாஷ் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதுடன் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ONGC எண்ணெய் கிணறு அமைந்துள்ள பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். வடகொரியாவின் அணு ஆயுத திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அதிபர் திரு கிம் ஜாங் உன் முன்னிலையில் அதிநவீன ஏவுகணைகள் சோதித்து பார்க்கப்பட்டன. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் பல ஏவுகணைகளை வடகொரியா அத்துமீறி தங்கள் பகுதியை நோக்கி செலுத்தியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. என்றாலும் வழக்கமான எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டதாக திரு கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள மொரிஷியஸ் அதிபர் தாராம்பீர் கோகுல் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கா தேவி கோவிலுக்கு வருகை தந்தார். அவருக்கு கோவில் நிர்வாகிகளும் உயர் அதிகாரிகளும் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளித்தனர். கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் மொரிஷியஸ் அதிபருக்கு வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கி அம்மன் பிரசாதத்தை வழங்கினர். இதைத் தொடர்ந்து குண்டூர் மாவட்டம் மங்களகிரியில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலிலும் அதிபர் தாராம்பீர் கோகுல் தரிசனம் செய்தார். வதோதரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராஜ்தீப் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். 11 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-8, 11-6, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஷார்வில் காராம்பில்காரை வென்றார். பிரிட்டிஷ் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 10-12, 11-9, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கு 28 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசுடன் ONGC ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. தில்லி வன்முறை தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவு அளித்ததற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது.
அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் அதிநவீன ஏவுகணைகள் சோதனையை வடகொரியா இன்று நடத்தியுள்ளது. வதோதரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராஜ்தீப் பிஸ்வாஸ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.